وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسول يا أيها الرسول என்று அல்லாஹ் குர்ஆன்ல மற்ற எல்லா நபிமார்களை அழைக்கும் பொழுதும் அல்லாஹு தாலா பேர் சொல்லி கூப்பிடுறான். யா மூசா லா தகஃப், பயப்படாதீங்க மூசா. யா நூஹே அப்படிங்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடும்போது யா ஜக்கரியாவே இன்னானு பஷீருக்கு பி குலாம் இஸ்முஹு யஹ்யா, உங்களுக்கென்று ஒரு பிள்ளையை நாம் சுப செய்தியாக சொன்னோம் அப்படிங்கிறான். அதே போன்று மற்ற எல்லா நபிமார்களை அழைக்கும் பொழுதும் அல்லாஹு தஆலா பெயர் சொல்லி கூப்பிடுறான். யா தாவூத் அப்படிங்கிறான். யா ஈசா அப்படின்னு எல்லா நபிமார்களை கூப்பிடும் பொழுதும் அல்லாஹு தஆலா பேர் சொல்லி கூப்பிடுறான். ஆனா நம்ம நபி மேல அளவு கடந்த அன்பு, மரியாதை, கண்ணியம் வச்சிருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மேல எவ்வளவு மரியாதையும் கண்ணியமும் வச்சிருக்கிறாங்கன்னா, 1,24,000 நபிமார்கள்ல எல்லா நபிமார்களையும் பெயர் சொல்லி அழைத்த ரப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்ல கூப்பிடும் பொழுது குர்ஆன்ல ஒரு இடத்துலயாவது யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அப்படி கூப்பிட்டதே கிடையாது. குர்ஆன்ல 6666 வசனங்கள், 114 சூறாக்கள், எந்த சூறானையும் ஒரு இடத்துலயாவது முஹம்மத் அப்படின்னு அல்லாஹு தஆலா பேர் சொல்லி கூப்பிடல. பேரை சொல்லி இருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருக்கக்கூடிய அவர்கள் வல்லதீன ஆமனு மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமா, அவர்கள் மூமின்களின் மீது மென்மையுடையவர்களாகவும் அதே போன்று இறை நிராகரிப்புடையவர்கள் மீது கடின சித்தம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், யா அய்யுஹர் ரசூல், என்ற அருமை நபியே. அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? நபியை கூப்பிடும்போது பேர் சொல்லி கூட அல்லாஹ் கூப்பிடல. யா அய்யுஹர் ரசூல், எனது அருமை நபியே, பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், உமது ரப்பின் புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த இந்த வேதத்தை மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள், மக்களுக்கு எடுத்து சொல்லிருங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். வஇல்லம் தஃஅல், நீங்கள் இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த இந்த வேதத்தை நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்றால் ஃபமா பல்லகத ரிசாலத்தா, உங்களை அல்லாஹ் ரசூலாக அனுப்பியதனுடைய நோக்கம் பரிபூர்ணம் அடையாது. நீங்க என்னவாக இருக்க மாட்டீங்க? ரசூலாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் எடுத்து சொல்லணும். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், நீங்கள் அவ்வாறு மக்களுக்கு மத்தியில் பயப்படாமல் நுபுவத்தினுடைய இந்த ரிசாலத்தினுடைய இந்த வேலையை செஞ்சீங்கன்னா அல்லாஹ் நான் வாக்கு கொடுக்குறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு பயம் இருக்கும்ல. ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருக்கோம், அந்த நபி பட்டம் கிடைச்ச நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்தது யாருன்னு தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கட்டி அணைச்சிட்டு யா நபியை நீங்க ஓதுங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கமாயி எனக்கு ஓத தெரியாது, எனக்கு ஓத தெரியாது 3 தடவை சொன்னாங்க. 3 தடவை கட்டி அணைத்ததற்கு பின்னால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவை ஓதுனாங்க. அதுக்கப்புறம் 1 மாத காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வரல. அந்த காலங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி. இந்த 1 மாத காலம் இந்த வஹி, அடுத்த வஹி வராம இருந்துச்சா இல்லையா? இந்த 1 மாத காலம் தனக்கு வந்தது என்ன வஹியா, நான் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோங்கிறத நபியால உணர முடியல. அடுத்த வஹி யா அய்யுஹல் முஸம்மில் அப்படியே முஸம்மில் சூரா இறங்கினதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு தெளிவை அல்லாஹ் கொடுத்தாங்க. நீங்க நபி, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, மக்களுக்கு போய் போதனை செய்யணும். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நபியை நீங்க போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, உங்களுடைய உயிருக்கும் உங்களது மற்ற எல்லா காரியங்களுக்கும் நான் என்னது பாதுகாவலா நான் இருப்பேன். இந்த இடத்துல அல்லாஹ் அர்த்தம் சொல்றான், இப்படி நீங்க எல்லாம் செய்யுங்க, செஞ்சீங்கன்னா வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், மக்களிடத்திலிருந்து அல்லாஹ்வாகிய நான் உங்களை பாதுகாப்பேன். எப்படி பாதுகாப்பா அல்லாஹ்? எவ்வளவு சோதனைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊரை விட்டு துரத்தும் பொழுது சுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்யறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து வெளிக்கிளம்பி போனா ஹிஜ்ரத்து. அந்த ஹிஜ்ரத்துல தௌர் புகையில எதிரிகள் பக்கத்துல வந்துட்டாங்க. 2 அடிதான்.
இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி வந்தா எல்லாம் கத்தல் முடிஞ்சிடும். ரெண்டாச்சு. அடுத்து வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்து அடுத்த வருடமே பத்ருக்களம். பத்ருக்களத்துல நம்ம போருக்கு போனா அல்லாஹ் நாடியது நடக்கும். ஒன்று நாம் ஷஹீதுமாகலாம், இல்லை என்றால் உயிர் பிழைக்கவும் செய்யலாம் இறைவன் நாடினான். ஆனா போனாங்க. அல்லாஹ் தஆலா பத்ர் போர்க்களத்துல பாதுகாத்தான். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17 போர்ல கலந்துருக்கிறாங்க. எத்தனை போர்ல? 17 போர். பிரபல்யமான போர்கள் என்பது பத்ரு, உஹது, கந்தக், ஹைபர், தபூக், அது போன்ற இந்த மாதிரியான போர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரபல்யமான போர்களாக இருந்தாலும் நபி கலந்து கொண்ட போர்கள் பனு முஸ்தலக் இது எல்லாத்தையும் இஷ்டப்பட்ட 17 போர்கள் இருக்குது. அந்த 17 போர்கள்ல கலந்தும் கூட அல்லாஹ் தஆலா நபிய பிறருடைய கரத்தால் வெட்டுப்பட்டு மடிந்து பிறருடைய வாளுக்கு இரையாக ஆக்கல், பிறருடைய வாளுக்கு இரையாக ஆக்கல் அல்லாஹ் பாதுகாத்தான். அல்ல இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹ் பாதுகாத்தான். நபிக்கென்று விஷம் தோயப்பட்ட சாப்பாடு கொடுக்கப்பட்டது, கறி கொடுக்கப்பட்டது ஹைபர் போர்க்களத்துல. அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். விஷம் தோய்ந்து எல்லா சஹாபாக்களும் சாப்பிட்டு அதுல ஒரு சஹாபி வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. அதனுடைய விஷத்தினுடைய தாக்கம் உடம்புல இறங்கிடுச்சு. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அதே போன்று யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்யறதுக்கு வீட்டுக்கு விருந்து கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு போய் நபி மேல கல்ல தள்ளி விட்டு கொலை செய்ய பார்த்தாங்க. இது ஒரு வரலாறு. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யூத இனத்தை சேர்ந்த லபீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் சூனிய வச்சிருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபட எப்போ இந்த குல் அவுது பிரப்பில் ஃபலக்கும் குல் அவுது பிரப்பின் நாஸும் எப்போ இறங்குச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு லபீத் என்று சொல்லப்படக்கூடிய ஜுலைத் என்ற குலத்தை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ரீதியில் எந்த வகையிலெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தா அப்படிங்கிறது இதை சொல்லணும். எப்படி பாதுகாத்தா? அல்லாஹ் ஒரு 6 மாத காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டிருந்தது. இப்ப இது வந்து மறுக்க முடியாத விஷயம். புகாரி ஷரீஃப்ல 5763வது ஹதீஸ் இப்ப சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபினுடைய 5763வது ஹதீஸ். இன்ஷால்லா வீட்டுக்கு போனா எடுத்து பாருங்க. என்னன்னா முழுமையான வரலாறாகவே அந்த ஹதீஸ்ல வந்துடும், தனித்தனியா வராது. லபீத் என்று சொல்லப்படக்கூடிய அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வைத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த 6 மாத காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாததை எல்லாம் பேசியதாக எண்ணினார்கள். ஒரு பிரம்மையை போன்று, பிரம்மை பிடித்ததை போன்று அவர்கள் உணரப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற ஏனைய நாட்களில் இருப்பதை விட இந்த நாட்களில் அவர்களிடத்தில் வித்தியாசமான நிகழ்வுகள் இருப்பதை நான் பார்த்தேன். என்னிடத்தில் வீட்டிற்கு வந்தால் சகஜமான நிலையில் இருப்பதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் தொழுது கொண்டே இருப்பார்கள். அந்த விஷயத்திலிருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு ஒரு நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்தை முடித்து அவர்கள் ஓய்வெடுக்கும் அந்த தருணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுது தூங்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அது ஒரு சுன்னத். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுது தூங்கிட்டு கரெக்டா அந்த ஃபஜ்ர் வக்துக்கு பாங் சொல்லிடும். பாங் சொன்னதுக்கு அப்புறம் தூங்குவாங்க. பாங் சொன்னதற்கு பின்னால் தூங்கிவிட்டு அதற்கு பின்னால் அந்த தொழுகையினுடைய அந்த நேரத்தில் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் வைத்து அவர்களது வீட்டில் வைத்து 2 ரக்காயத்து சுன்னத்துகளை முன்சுன்னத்தை தொழுவார்கள். எவ்வாறு? முதல் ரக்காயத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூனும், 2வது ரக்காயத்தில் குல் ஹுவல்லாஹு அஹதும், இந்த 2 சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்சுன்னத்தில் ஓதுவார்கள். ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெஹராபிற்கு செல்வார்கள். இது நபியினுடைய சுன்னத். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனவில் 2 வானவர்கள் வருகிறார்கள். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன நடந்துச்சு? கனவுல தலைமாட்டில் ஒரு மலக்கும் கால் மாட்டில் ஒரு மலக்கும் அமர்ந்து, தலைமாட்டில் அமர்ந்த அந்த மலக்கு கேட்டார், இந்த மனிதருக்கு என்ன நேர்ந்தது? இந்த மனிதருக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்கிறது? அடுத்த மலக்கு பதில் சொன்னார்கள், இந்த மனிதருக்கு அஸ்ஸஹர், சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூனியத்தை செய்தவன் யார்? அதாவது 2 பேரும் ஒரு கலந்துரையாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதை புரிய வைக்கிறாங்க. அதுக்காண்டி அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்ததுதான் அந்த கனவு. இதுவரைக்கும் என்ன பிரச்சனை, எதனால இந்த கோளாறுகள் ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ் விளக்கி கொடுக்கணும். ஏன்னா இந்த சமுதாயத்திற்கு இது ஒரு முன்மாதிரித்துவம். அல்லாஹ் தஆலா காரணம் இல்லாம இந்த செயலை அல்லாஹ் தஆலா நபிக்கு ஏற்படுத்தி தரல. இது மூலியமா மக்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம், என்ன மாதிரியான மனிதர்களுடைய தீங்கு. இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக்கினுடைய இந்த சூறாவை பத்தி நம்ம இப்ப வர்றோம்.
இப்போ என்ன விஷயம் செய்யப்பட்டுள்ளது? சூனியம் செய்யப்பட்டுள்ளது. இதை வைத்தவன் யார்? லபீது என்று சொல்லப்படக்கூடிய யூதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகிறார்கள், எழுந்ததற்கு பின்னால் எங்கு வைக்கப்பட்டுள்ளது என்பதை எல்லாம் அந்த கனவுல சொல்லப்பட்டுச்சு. அவர்களுடைய குலத்தை சேர்ந்த ஒரு கிணற்றில். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எதன் மூலியமாக சூனியம் வைக்கப்பட்டுள்ளது? நபியினுடைய முடி, நபியினுடைய சீப்பு, நபியினுடைய சிக்கு முடின்னு சொல்லுவாங்கல்ல, சீப்புல எடுக்கும் பொழுது வரக்கூடிய சிக்கு முடி, நபியினுடைய சீப்பு, இரண்டை கொண்டு சூனியம் வைக்கப்பட்டு அந்த கிணற்றில் வைக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து அந்த கிணற்றில் இருந்து அதை எடுக்க சொன்னார்கள். இன்னொன்று பேரித்தம்பளத்தினுடைய பாலை, அதாவது தென்னம்பாலைன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒரு மாதிரி அந்த தென்னை இந்த தேங்காயை அப்படி சூழ்ந்து இருக்கும் தெரியுமில்ல, அந்த மாதிரி பேரிச்சம் பாலை, அந்த பேரிச்சம் பாலையில் அந்த ரெண்டையும் உள்ள வச்சு அந்த கிணற்றுக்கு நடுவே வைக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்க சொன்ன பொழுது அதை எடுத்தாரு. 3 எடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா, அந்த கிணற்றினுடைய நீர் மருதாணி வச்சா மருதாணியினுடைய தண்ணீரில் நிறம் எவ்வாறு மாறி இருக்குமோ அது போன்று அந்த நிறம் மாறி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணற்றை தூர்வார சொன்னார்கள். அந்த கிணறு தூர்வாரப்பட்டது. அந்த கிணத்துக்கு பேரு தர்வான். அந்த கிணத்துக்கு பேரு தர்வான் அப்படிங்கிற கிணறு. இப்ப கூட உம்ராக்கு போனா அந்த கிணறுகளை நீங்கள் பார்க்கலாம். தர்வான் என்ற கிணறு தூர்வாரப்பட்டது. அப்ப அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு எதை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு ஓதி பார்ப்பாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களையும் ஓதி தனது கைகளில் ஊதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தடவி விடுவார்கள். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபட சொல்லிட்டாங்க. அல்லாஹ் இந்த சூறால என்ன சொல்றான்? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உக்த். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ்வாகிய உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த வாசகம் ரொம்ப முக்கியமானது. யாருக்கு ஏதாவது பிரச்சனைகள், படைப்பினத்தின் தீங்கு, இது அல்லாஹ் நாடாம நடக்கிறது இல்லை. நம்ம விஷயத்திற்கு ஒரு டாபிக் வருவோம் இன்ஷால்லா, அது சம்பந்தமான விளக்கங்களை இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ இந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த வகையான ஒரு சோதனை ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா அந்த சோதனையில இருந்து அல்லாஹு தஆலா பாருங்க, ஏன்னா அல்லாஹு தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கான், நீங்க என்னுடைய நுபுவத்தை எடுத்து பண்றீங்க, என்னுடைய வேலையை எடுத்து பண்றீங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய சேவைகளினுடைய அந்த வீடுகளை, அந்த குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். நபியை பாதுகாத்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை பாதுகாத்தான், அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தான். அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் அவர்களுடைய கண்ணியம், அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பின்னாலும் அவர்களுடைய கண்ணியம். இது அல்லாது இந்த இந்த ஆயத்து இறக்கப்பட்டதற்கான இன்னொரு காரணம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா, இந்த ஆயத்து இறங்குச்சு, நபி நீங்க எத்தி வச்சிடணும். ஹஜ்ஜத்துல் விதா இருக்குல்ல, அந்த இறுதி ஹஜ், நபியினுடைய கடைசி ஹஜ், வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யற ஹஜ். 1,24,000 சஹாபாக்கள் சுத்தி நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டியலிடுறாங்க. கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ, பணக்காரரை விட ஏழைகளோ, அரபி அல்லாதவரை விட அரபியோ, அரபியை விட அரபி அல்லாதவரோ, யாரும் உயர்ந்தவர் கிடையாது, எல்லாம் சமமானவர்கள் சொல்லிட்டு, நான் எனது நுபுவத்தினுடைய இந்த வேலையை உங்கள்கிட்ட முழுமையா செஞ்சுட்டேனா, உங்களுக்கு எத்தி வச்சுட்டேனா, உங்களுக்கு யாருக்கு எந்த குறையும் வைக்கலையே, எல்லாத்தையும் நபி அல்லாஹு தஆலா சொன்ன விஷயங்களை சொல்லிட்டேனா, மக்கள் எல்லாம் கீழே இருந்து சஹாபாக்கள் சொன்னாங்க, திட்டமாக பலா யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பாக நீங்கள் எடுத்துரைத்து விட்டீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தின் பக்கம் கையை, இந்த கலிமா விரலை உயர்த்தி, யா அல்லாஹ் அதுக்கு நீயே சாட்சி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் வந்து நீ எது என் மீது விதியாக்கிறாயோ அதை நான் செய்து விட்டேன் என்று மக்கள் சாட்சி. அல்லாஹு தஆலா அந்த நேரத்துலதான் இந்த ஆயத்தை இறக்குறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. நீ வந்து வேலை பரிபூர்ணமாயிருச்சு, அல்லாஹு தஆலா உங்களது பணியை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான், இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதா ஜா ரசூலுல்லாஹ் என்ற இந்த சூரா இறங்குச்சு. இதை ஒரு சில சூட்சமான சஹாபாக்கள் விளங்கி கொண்டாங்க, நபி நம்மளை விட்டு வஃபாத்தாக போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விளங்கிருச்சு, இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத், இறைவனுடைய உதவி வரும் பொழுது வெற்றி கிடைத்து விடும் அப்படிங்கிற இந்த சூரா வரும் பொழுது மற்ற சஹாபாக்கள் அவ்வளவுதான், முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னு நினைச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மட்டும் விளங்குச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போக போறாங்க அப்படிங்கிறத விளங்கினான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வினுடைய இந்த பணியை நீங்கள் எத்தி வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இதுக்கு பதில் கொடுத்தாங்க ஹஜ்ஜத்துல் விதால, யா அல்லாஹ் நான் எத்தி வச்சுட்டேன்,
வேலை முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்போடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை மரணம் அடைகிறார்கள். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுவதில்லை என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா